நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க டு கில் எ டைகர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். சில மாசத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கிற ராஞ்சியில ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டது நிறைய பேருக்கு தெரியும். சோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா தான் இந்த டு கில் எ டைகரை எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பாக்குறப்ப தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நகரத்திலயும் கிராமத்திலயும் நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்கான வித்தியாசம் தான். ஒரு சென்டர் ஆஃப் தி சிட்டில இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப அதுக்கான தீர்வை உடனே காண முடிஞ்சிருது. பட் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த மாதிரி நடக்கிறப்ப அதுக்கான ப்ராசஸே பெரிய விஷயமா இருக்கு. மேற்கொண்டு அந்த சிறுமியோட மனநிலையும் அவங்க அப்பா அம்மாவோட மனநிலைமையும் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல அப்பட்டமாவே தெரிஞ்சது. ஒரு கிராமமே இந்த கேஸை விட்டுட சொல்லி பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த 3 பசங்கள்ல ஒருத்தவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்ததெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. நிறைய மிரட்டல்களையும் தாண்டி தன்னுடைய மகளுக்கான நீதியை கேட்டு நீதிமன்றத்தை நாடி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்த ஒரு தந்தையோட கண்ணீரே சொல்லும். அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான செய்திகளை கேட்கிறோம். பட் அதை தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னாச்சு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையான்றதை நிறைய பேர் இங்க தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அண்ட் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் சட்ட ரீதியா பதிவிடப்படாம தான் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல சொல்ல வரதே ஒரு சாமானியனாலையும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மஸ்ட் வாட்ச் ட்ரை தான். ஸ்டே டியூன்ட்.